அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 43. ஒரே நாளில் பரம்போட ஆசானும் பரம்போட தலைவன் இவங்க 2 பேருமே சென்றி புகை போடுற நாள் அது. 2 பேரும் ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. முதல்ல தேக்கனை காப்பாற்ற வந்தது வேட்டூர் பழையன். பழையன் கூட சேர்ந்து தான் தேக்கன் பாரி போடுற சென்றி புகையை பார்க்குறாங்க. இதோட நம்ம போன அத்தியாயத்தை முடிச்சிருந்தோம். இப்போ முழு நிலவு கழிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. அதாவது பௌர்ணமி முடிஞ்சு 2 நாள் ஆகுது. தேய்பிரையில் இருக்குது. இப்போது நிலா ஒளி இருக்கத்தானே செய்யும். ஆனால் இப்போ கூடி நிற்கிற கருமேகம் அதை எல்லாத்தையும் முழுசாக மறைச்சிருந்துச்சு. நல்ல இருட்டு. அதுக்கு நடுவில் அங்கே இங்கேயுமா மின்னல் வேற. தேக்கனும் வேட்டூர் பழையனும் கூட வந்த வீரர்களோட இந்த பசங்களில் கீதானி அளவன் 2 பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நேர நடுமலையில் இருந்த பாரிக்கிட்ட வந்துட்டாங்க. மற்ற மாணவர்களுக்கு, ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் மருத்துவங்களையெல்லாம் செஞ்சு ஒரு குகையில் தங்க வைக்க சொல்லிட்டு வந்தாங்க. நடுமலையிலிருந்து சென்றி புகை வருது அப்படிங்கிறத பார்த்து காட்டுக்குள்ளே இருந்த 4 பேர் ஏற்கனவே பாரிக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. தேக்கனை பாரி பார்க்கல. ஏன்னா தேக்கனுக்கு காயங்கள் ரொம்ப அதிகம். ஆனால் வேட்டூர் பழையன் எப்படி இப்படி வந்தார் அப்படின்னு பாரிக்கு ஒரு வியப்பு வேறு இருந்துச்சு. இவ்வளவு அடர்ந்த இருளுக்குள்ளே இப்போ மழை வேற கொட்டி தீக்க போகுது. இடிச்சத்தம், வெற்ற மின்னல் ஒளி, காடே அப்படி மிரண்டுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அத்தனை பேரோட மனநிலையுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. அடர்த்தியான இருளுக்குள்ளே மழை பெய்ய போகிற சமயத்தில் இடியும் மின்னலும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களோட மனநிலையும் இருந்துச்சு. சில உண்மைகளை நம்ம ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா அது கசப்பை விட கொடியதான் நம்மளுக்கு தோணும். அதை முழுங்கவும் முடியாது, கரைக்கவும் முடியாது. இந்த மாணவர்களுக்கு ஏற்கனவே தொண்டைக்குழியில் கசப்பு இருக்குல்ல. பெரியவங்க இந்த வேட்டூர் பழையன் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கனிகளெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கசப்பு கூட மட்டுப்பட்டுருச்சு. ஆனால் இந்த பெரியவங்களோட உடம்பு முழுக்க அந்த கசப்பு ஏறிடுச்சு. ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தனும் முழுங்க முடியாத ஒரு கசப்பை வழங்கிட்டு போயிருக்கான் இந்த வேட்டூர் பழையனுக்கு, தேக்கனுக்கு, பாரிக்கு. இப்போ இவங்க பேச பேச மாணவர்களுக்கு எப்படி இவ்வளவு நாள் அந்த தொண்டைக்குழியில் அந்த கசப்பு சுரந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தானே பேச முடியாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த பெரியவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேச பேச உடம்பு முழுக்க அந்த கசப்பு வந்துக்கிட்டே இருக்குது. சகிச்சிக்கவே முடியாத ஒரு கசப்பு. அதுவும் தேவ வாக்கு விலங்கை தூக்கிக்கிட்டு கண்ணு முன்னால் ஓடுறாங்க. அதை பற்றி பேசுகிறத விட கொடுமையான கசப்பு வேற என்ன இருக்குது? இந்த மலைத்தொடரோட அமைப்பை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்படிங்கிறது எங்கே புரியுதுன்னா, கொற்றவையோட கூத்துக்களத்திலிருந்து நடுமலை வரைக்கும் அவங்க எந்த வழியாக ஓடி வந்தாங்க அதை வச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்த காட்டை பற்றி, அதாவது இந்த மலைத்தொடரை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய காட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சு வெளியே வரக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்குது. யார் இவங்க? எத்தனை பேர் வந்திருக்காங்க? இந்த திசையிலேயே இவங்க போனாங்கன்னா எந்த நாட்டுக்கு போவாங்க? நிறைய கேள்வி வேட்டூர் பழையனுக்கு. அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற திசையை வச்சு நம்ம நாட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ரொம்ப எளிமையாக சரியாக இருக்கிற திசையை கண்டுபிடிச்சி அதுலேயெல்லாம் பாதை அமைச்செல்லாம் அவங்க ஓடலை. எந்த வழியிலனாலும் அவங்க ஓடிடுவாங்க. எந்த வழியில் ஓடினாலும் இலக்கை போய் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற வெறியோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாரி. அப்புறம் அவங்க சொன்னாங்க, பாரி தான் சொல்கிறாரு, எந்த ஒரு வேந்தன், அதாவது எந்த ஒரு அரசன் கட்டளையிட்டு இவங்க இந்த வேலையை செய்யலை. ஏன்னா ஒரு அரசனோட போர் வீரர்களுக்கு எப்போவுமே இந்த அளவுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்காது. அரசனோட கட்டளையும் தாண்டின ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் இந்த வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாரி. இந்த கணிப்பு சரி அப்படின்னு தோணுச்சு தேக்கனுக்கு. பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கண்ணில் இன்னும் ஆவேசம் குறையலை. எல்லாத்தையும் தகர்த்து எரியிற வலிமையும் உறுதியும் கொண்டவர்களாக அவங்க இருக்காங்க அப்படின்னு தேக்கன் உணர்ந்ததுலேருந்து அவருக்கு ஆவேசம்தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த தேக்கன் யோசிக்கிற விதமும்
வேட்டூர் பழையன் யோசிக்கிற விதமும் எப்போவுமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்த்துருக்கோம்ல. வேட்டூர் பழையன் வந்து அமைதியாக இவங்க 2 பேரும் பேசுகிறாங்கல்ல, இந்த பேசுகிற சொற்கள் வழியாக அவங்களோட வேகத்தையும் திறனையும் மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். ஏன்னா வேட்டூர் பழையன் வந்து அந்த தேவவாக்கு விலங்கு பிடிச்சிட்டு போக வந்த அந்த வீரர்களுக்கு, அந்த காலம்பன் குழுவினரை வந்து அவர் கண்ணால் பார்க்கல. அதனால் மனசுக்குள்ளே வந்து உருவகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திட்டு எதிரிகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த பாரியும் தேக்கனும் பொறுமையாக இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புதுசாக வந்து சேர்ந்த வீரர்களெல்லாம் பதறிக்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ பாரி, வேட்டூர் பழையன், தேக்கன் எல்லாரும் வந்து அந்த வீரர்களை பிடிக்கிறதுக்கு, அவங்கள தாக்குறதுக்கு ஒரு புது தாக்குதல் முறையை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே தாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஆதிமலையெல்லாம் தாண்டி நடுமலைக்கு போயிட்டாங்கல்ல, நடுமலையும் தாண்டி போயிட்டாங்க. இந்த நடுமலைக்கும் கடைசி மலையான காரமலை, இதுக்கு இடையில வந்து ஒரு 3வது சரிவில் ஒரு காட்டாறு இருக்குது. அதுக்கு நடுவில் இவங்களை வச்சு தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை வந்து வேட்டூர் பழையன் தான் முதல்ல சொல்கிறார். அவங்களோட உடம்போட வடிவம், அவங்களோட வலிமை, இதை பற்றி யோசிச்சோன்னா தண்ணிக்குள்ளே தான் அவங்கள வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அவங்களோட பலத்தையே வந்து நம்ம பலவீனமாக மாற்றலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஆனால் தேக்கன் என்ன சொன்னார் பதிலுக்கு? இல்லை, தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் அது வந்து சாத்தியம், இல்லைன்னா அந்த திட்டத்தை வந்து ரொம்ப எளிதில் அவங்க முறியடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வாதம் செய்கிறாரு தேக்கன். வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்ப பாரி என்ன சொன்னா அப்படின்னா, நடுமலையிலேருந்து காரமலை வரைக்கும் அவங்கள வந்து குறுக்கீடு செய்யவே வேணாம், ஓடட்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அதனால் மொத்தமாக அவங்களோட எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம தாக்குதல் தொடுக்கலாம் அப்படின்னா பாரி. இவங்க 2 பேருக்கும் ஒரே பயமாக போயிடுச்சு, அதிர்ந்து போயிட்டாங்க. என்னது அவ்வளோ தூரம் விட்டு வைக்கணுமா? காரமலையை தாண்டிட்டாங்கன்னா சில இடங்களில் 1-2 குன்று இருக்குது, சில இடங்களில் அதுவுமே இல்லை, எல்லாமே சமதள காடு. ரொம்ப எளிதில் அவங்கெல்லாம் உள்ளே போய் வெளியே வந்துடுவாங்க. அதோட அவங்களோட எத்தனை பேர் வந்திருக்காங்களோ எல்லாருமே ஒன்றா சேரணும், அதுக்கு வேற காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ஆபத்தான திட்டமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. இதை தவிர வேறு எந்த திட்டத்தை வச்சும் நம்மளால் அவங்கள வளைக்க முடியாது. அடிப்படையில் அவங்க எத்தனை பேருங்கிறதும் நம்மளுக்கு தெரியலை, எந்த திசையை நோக்கி ஓடுறாங்கங்கிறதும் தெரியல. இது 2ம் தெரியாமல் காட்டுக்குள்ளே வந்து நம்ம வீரர்கள் வந்து அவங்கள மறித்து தாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த இரத்த சிலந்திகள் வந்து கீழே இறங்குறதுக்குள்ளே இவங்க வந்து புதற வேலைக்கு அந்த இடத்த கடந்திருக்காங்க அப்படின்னா அது எளிதே கிடையாது. நம்மளும் பார்த்தோம்ல, அந்த 5 வீரர்களில் வந்து ஒரு வீரனை வந்து அவனால் நடக்க முடியல, அவனை வந்து அப்படியே அங்கே விட்டுட்டு போகிறாங்க. இரத்த சிலந்தி வந்து கீழே இறங்கி அந்த மனிதனை வந்து கடிக்கிறப்ப அந்த உயிர் போகிற வலி கேட்குதுல்ல, அந்த சத்தம் வந்து கேட்குற சமயத்தில் மிச்ச 4 பேர் வந்து அந்த காட்டை விட்டு கடந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அது ரொம்ப திறமை வாய்ந்தவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இரத்த சிலந்திகள் இருக்கிற காடு மாதிரி அடர்ந்த கானகம் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. அதவே வந்து அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா பச்சைமலை தொடரில் வந்து இனிமேல் எவ்வளவு பெரிய அடர்த்தியான காடாக இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப ரொம்ப லேசாக கடந்து வந்துடுவாங்க. இதெல்லாம் சொல்லவும் எல்லாருக்கும் புரியுது, ஆனால் நம்ப தான் முடியலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை இறங்க போகுது. மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களால இந்த குத்துக்கல் பள்ளத்தாக்கில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா அந்த மண்ணோட சரிவு, இறங்கி போகிற அந்த தண்ணியோட வேகம் வந்து யாருனாலும் இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால் இன்றைக்கி இரவு முழுக்க அவங்க ஏதாவது ஒரு இடுக்கில் தங்கித்தான் ஆகணும். மழை நின்னதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் அவங்க இறங்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே பகல் முழுக்க இறங்கினாங்கன்னா மாலையில் அடிவாரத்துக்கு போகலாம். மண் நல்லா ஈரமாயிருச்சுன்னா நேரம், அதாவது அவங்க இறங்கி போகிற நேரமும் அதிகமாகும். அதுக்கப்புறம் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் காரமலைக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் உச்சி பொழுதாயிரும். ஆனால் நம்ம இப்போ இங்கேருந்தே ஓடச்சரிவில் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம்னா எவ்வளவு மழை பெஞ்சாலுமே ஒரு பாதிப்பு வராது. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நம்ம காரமலையோட உச்சிக்கு போயிடலாம். ஒரு முழு இரவு நம்ம முன்னாலேயே போயிடுவோம். அங்கே இருந்து தாக்குற திட்டத்தை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா பாரி. ஆனால் இவ்வளோ பேசுகிறதுக்கும் தேக்கன் அமைதியாகவே இருந்தார்.
இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த பழையன் பதிலே சொல்லலை. பழையன் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பாரி சொன்னதுக்கு அவங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல. பழையன் கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னார், எல்லாமே எதிர்த்து செயல நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. பழையன் சொல்ல வர்றது பாரிக்கு புரியலை. பழையன் அப்படியே விளக்கி சொல்கிறாரு, மேற்கு திசை காடுகளில் பரம்பை நோக்கி படைகளை நகர்த்துறதுக்கு பாதை போட்டுக்கிட்டு இருந்தான் சேரன். அதைத்தான் நம்ம தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேர் எதிராக கிழக்கு திசையிலிருந்து பரம்புக்குள்ளே நுழைஞ்சு கொற்றவையோட குத்துக்களம் வரைக்கும் இவங்க வந்துட்டாங்க. நம்ம கவனத்தை திசை திருப்பி அதுக்கு நேர் எதிர் திசையிலேருந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சூழ்ச்சி தான் இப்போ இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு பின்னாலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு பழையன். பழையன் சொன்னதை பாரியினாலேயும் தேக்கன்னாலேயும் ஏற்றுக்க முடிஞ்சுது. பதில் எதுவுமே சொல்லலை. ஆனால் அடுத்த கேள்வி கேட்குறாரு பழையன். எல்லாம் சரி, இந்த தேவ வாக்கு விலங்கு வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதுக்காக ஏன் இப்படி இவங்க உயிரை கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்களோட தேவை அந்த விலங்கு கிடையாது, அதை கவர்ந்து அவங்க நம்மளை இழுக்க பார்க்குறாங்க. அந்த விலங்குக்காக பரம்பு மலையை விட்டு சமதளத்தில் நம்ம இறங்கினோன்னா நம்ம அவங்களுக்கு எளிதில் இலக்காயிருவோம். அதுக்கு தான் இவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னு யோசித்து நிப்பாட்டிக்கிட்டார் பழையன். இவ்வளவு தொலைவு மலையில் ஓடினவங்களை விட காரமலையில் மறைஞ்சிருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமான பேர் இருப்பாங்க. இப்போ நம்மளும் ஆயத்தமாக அவங்கள அங்கே எதிர்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கைக்கு பக்கத்தில் இருந்து நழுவி அவங்க அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. பரம்போட தேவ வாக்கு விலங்கு நழுவி போகிறத நம்ம அனுமதிக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த தாக்குதலோட தொடர்ச்சியில் நம்மளை அறியாமலேயே இந்த மலையை விட்டு அப்படியே கீழே இறங்கி நழுவி சமதளத்துக்கு போக போகிறோம். அங்கே நம்மளை சுற்றி வளைக்கிறதுக்கு மொத்த படையே இருக்கும், திட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னாரு பழையன். அப்போ கூட நின்றுருந்த வீரன் தயக்கத்தோடு ஒன்று கேட்டான். ஆனால் இந்த பரம்பு மலையை இவ்வளவு குறைவாக மதிப்பு போட்டு இவ்வளவு துல்லியமாக திட்டம் போடுற அளவுக்கு யாருக்கு துணிவு இருக்குது அப்படின்னு கேட்குறான். யாருக்கும் துணிவு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கோ துணிவு இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க எல்லாருமே. அப்போ பழையன் கடைசியில் ஒன்று உறுதியாக சொன்னார், இந்த நடுமலைக்கும் காரமலைக்கும் இடையிலேயே அவங்கள அழிச்சாதான் உண்டு, எக்காரணம் கொண்டு அவங்கள காரமலைக்கு மேலே ஏறுறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு பழையன் உறுதியாக சொன்னான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, நம்ம நின்று திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே தான் திட்டம் போடணும். இந்த 2 குழுவினரோட ஓட்ட வேகத்தில் இருக்கிற இடைவெளி தான் நமக்கு கிடைக்கிற நேரம். நம்ம அவங்கள தாக்க ஆயத்தமாகிறதுக்கு குறைந்த அளவுக்கு நேரம் இந்த குறிப்பிட்ட தொலைவு அவங்கள ஓடி கடக்கிறதுக்கு அனுமதிச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க நம்மளை விட வேகமாக ஓடுறாங்க, ஆனால் தவறான வழியில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரியான வழியில் ஓடுறதுனால அவங்களோட வேகத்தை நம்ம எளிதாக கடந்து முன்னிலை அடைய முடியும் அப்படிங்கிறான் பாரி. சரி, காரமலைக்கு நம்ம வேகமாக போயிட்டோன்னு வச்சுக்க, அவங்க சேர்றதுக்குள்ளே நம்மளால் எத்தனை வீரர்கள் அங்கே திரட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாரு பழையன். புதுசாலாம் வீரர்கள் வேணாம், இங்கே இருக்கிறவங்களே போதும்ட்டான் பாரி. என்னாச்சு பாரிக்கு? ரொம்ப ஆபத்தில் இருக்கும், ஒருவேளை பதற்றத்தில் பாரிக்கு நிதானம் தவறுதோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் சேச்சா இல்லை, பாரி உதிர்க்கிற சொற்கள் பரம்பு மலை மாதிரி நிலை கொண்டவை, எந்த சூழ்நிலையிலையும் பாரிக்கு பொறுமை போகாது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சூழலை ஒரு வழக்கமான சூழல் மாதிரி நம்ம நினைக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. நல்ல குழப்பம், பாரிக்கு மட்டும்தான் குழப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அதனாலேயே இந்த பழையனுக்கும் தேக்கனுக்கும் குழப்பம் அதிகமாச்சு. பாரியே தொடர்ந்து சொன்னான், எனக்கு வீரர்கள் வேணாம், காட்டுக்குள்ளே எதிரிகளோட நகர்வை எனக்கு சொல்லிக் கொடுக்குற அடையாளக்காரர்கள் மட்டும்தான் வேணும். அவங்கள வழக்கமான தாக்குதல் முறையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள அழித்து தேவவாக்கு விலங்கை காப்பாற்றுறதுக்கு வேறு வழிமுறையை தான் நம்ம பின்பற்றணும். அதை பற்றி நான் யோசிச்சிட்டேன். பாரியோட குரலில் இருந்த உறுதி
எதிர்கேள்வியெல்லாம் கேட்கவே முடியாது. ஆனாலும் பழையன் கேட்குறாரு, நம்ம யாருக்கிட்டேயும் போகிற ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, வீரர்கள்கிட்ட கூட வேட்டைக்கு பயன்படுத்துகிற எளிய விற்கள் தான் இருக்குது. ஆனாலும் நீ இவ்வளவு உறுதியாக சொல்கிறதுனால நான் ஏற்றுக்கிறேன். ஒரு வேளை அவங்க இந்த தேவவாக்கு விலங்கை தூக்கிக்கிட்டு சமதள காட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், பரம்போட தலைவன் நீ பரம்பை விட்டு கீழே இறங்கக்கூடாது, நாங்கள் பின்னால் போய் தாக்கி பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னாரு. பாரி அப்படியே மெதுவாக சொன்னான், இந்த உறுதியை உங்களுக்கு கொடுக்கறதுனால என்னோட உறுதியை கேள்விக்கு உள்ளாக்க நான் விரும்பலை. அவங்களால ஒருபோது பரம்போட எல்லையை தாண்ட முடியாது அப்படின்னு ஒரு பாறை நிலை கொண்ட மாதிரி பாரியோட சொல் வெளியில் வந்துச்சு. அதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க சமதள காட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு அப்படின்ட்டான் பாரி. பரம்பு மலையில் நள்ளிரவில் அடர்ந்த கருமேகங்கள் இடி மின்னல் வெட்டு, இடி ஓசையில் திசைகள் நடுங்குது, அப்படியே மழை இறங்குச்சு. வெட்டுற மின்னல் ஒளியில் அப்படியே காட்டோட மேற்கூரையே அப்படியே கழண்டு போன மாதிரி இருக்கு. தேவவாக்கு விலங்குங்கிறது கொற்றவையோட குறி சொல்கிற ஒரு குழந்தை. அதை எதிரிக்கிட்ட பறி கொடுக்கறது நம்ம உயிரை கொடுக்கறதுக்கு நிகர். ஒருபோதும் அது நடக்காது. இப்படி முழங்கின பாரியோட குரலே இடி ஓசை மாதிரி எதிரொலிச்சது காடெங்கும். எதிரிகளை அழிக்கிற பணி இப்போ பாரியோடதாச்சு. அவங்க எந்த இடத்துல காரமலையை கடக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும், அங்கேருந்து அவங்க போகிற வழியை தெளிவாக தெரியப்படுத்துறது மட்டும்தான் மற்றவங்களோட வேலை. இருக்கிறவங்கள ரெண்டாக பிரித்தாங்க. பாரி அவனோட கீதானியையும் அளவனையும் வச்சுக்கிட்டான். வந்த வீரர்கள்லையே நல்ல அம்பு எய்கிறதுல சிறந்த 2 பேரை கூட கூப்பிட்டுக்கிட்டான். மற்ற எல்லாரும் இன்னொரு ஒரு குழு. அவங்களுக்கு என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாம் நடுமலையோட தெற்கு பக்கம் நோக்கி புறப்பட ஆரம்பித்தாங்க. பாரி வடதிசையை நோக்கி புறப்பட்டான். காட்டில் நல்லா வீறு கொண்டு மழை அடிக்கிறப்ப நிலத்தை பார்த்து ரொம்ப கவனமாக கால் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா நீரும் நிலமும் மனுஷன் அப்படியே முழுங்கிடும். ஆனால் இப்போ நடக்கிறது வேற. மின்னலை கைக்கோலா வச்சுக்கிட்டு நடக்கிற மனிதர்களை காடு வேடிக்கை பார்க்குது. தங்களோட தோளில் பட்டு தெறிக்கிற நீர்த்துளி மண்ணில் விழுகிறதுக்கு முன்னால் மறுகுன்று கடக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேகம். தேக்கனும் வேட்டூர் பழையனும் கூட வந்த 4 வீரர்களோ தென் திசையை நோக்கி வேகமாக போகிறாங்க. அதிகாலைக்குள்ளே அந்த குடிமனூருக்கு போகணும். ஏன்னா குடிமனூரில் தான் கூவல் குடியினர் இருக்காங்க. இந்த வருஷம் நடந்த கொற்றவை கூத்தில் 8வது நாள் விழா தான் இந்த கூவல் குடியினரோடது. கூவல் குடியினர் இயற்கையிலேயே ஆதி மைந்தர்கள். இவங்க எதை கும்பிடுவாங்க வழிபடுவாங்க அப்படின்னா தவளையை வழிபடுவாங்க. ஏன்னா தவளையோட குரல் வளையிலிருந்து சத்தம் கேட்குதுல்ல, இந்த மழை பெய்ய போதுன்னா தவளை கத்துல்ல, அந்த சத்தை பறையோட அதிர்வோசையோட விஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவளையை ஓசையின் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சின்னதாக ஒரு இடியை அடித்தொண்டையில் வச்சு இரவெல்லாம் கக்கிக்கிட்டே இருக்கிற ஒரு உயிரினம். களைப்பே இல்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுல தவளைக்கு நிகர் எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த கூவல் குடியினர். இவங்களோட குரல் வளை இடியோசைக்கு நிகரானது மட்டும் இல்லை, இளைப்பாறுதல் அப்படிங்கிறதே கிடையாது இந்த கூவல் குடியினருக்கு. எவ்வளவு பெரிய மலைத்தொடராக இருந்தாலும் ஒலி குறிப்புகள், அதாவது சத்தத்தை வச்சே அந்த மலைத்தொடரை இணைச்சிடுற ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. மலையில் பொதுவாக ஓசை எழுப்பணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துகிற கருவிக்கு பேர் காரிக்கொம்பு. எல்லா மலை ஊர்கள்லேயுமே அது இருக்கும். அதை எளிதில் எடுத்து ஊத முடியாது. அதை ஊதுறதுக்கே சிறந்த பயிற்சி வேணும். முழு வலிமையோடு எடுத்து ஊதுனா நல்ல மலை முழுக்க எதிரொலிக்கும். ஒரு தடவை ஊதுறது, 2 தடவை ஊதுறது, இந்த மாதிரி 2 முறைகளில் மலை மக்கள் அவங்க குறியீட்டு முறையை பயன்படுத்தி செய்தி அனுப்புவாங்க. ஒரு தடவை ஊதுவாங்க, இரட்டிப்பாக ஊதுவாங்க, இந்த மாதிரியெல்லாம். ஆனால் இந்த பழக்கத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டவங்க பரம்போட மக்கள். அதாவது எல்லா மலையூர்லேயுமே இந்த காரிக்கொம்பு இருக்கும். ஆனால் பரம்போட மக்கள் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்துவாங்க, சிறப்பாக பயன்படுத்துவாங்க இந்த காரிக்கொம்பை.
ஆனால் அதை நிலை கொண்ட ஊர் இருக்கிற இடத்துல, அதாவது இந்த கோவல்குடின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது நிலை கொண்ட ஊர். அதைத்தான் அங்கே தான் பொதுவாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் உதவி தேவைப்பட்டால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து தான் இந்த கூவல்குடியினர் தான் முதல்ல வந்து இந்த சென்றி புகை போட்டாங்கல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த காரிக்கொம்பை வந்து தூக்கி ஊதுறதுக்கு நல்ல பயிற்சி வேணும் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போ தான் அது நல்ல தூரத்துக்கு கேட்கும். ஆனால் இந்த கொடியால் புகை போட்டால் ரொம்ப எளிது. சின்ன பசங்க கூட தனக்கு உதவி அப்படின்னு சொல்லி எளிதில் ஒரு புகையை போட்டு எதிர்த்து சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிடலாம். அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த புகையை வந்து பகலில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதுவும் மழை காலத்தில் வந்து மேகமெல்லாம் திரண்டுருச்சுன்னா இது மறைஞ்சு போயிடும். மேளதாள ஓசைகள், காரிக்கொம்பு, சென்றி புகை இப்படின்னு உதவி கேட்குற வழிகள் வந்து இந்த பரம்பு மலையில் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது. ஆனால் இந்த கருவிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்தா கூட கூவல்குடியை சேர்ந்த ஒரு தனி மனிதனுக்கு வந்து இணையாகவே ஆகாது. அவங்க வந்து இடியை விழுங்கி இரவெல்லாம் கக்கிக்கிட்டு இருக்கிறவங்க. ஒரு பழுத்த கனியை பாறையில் எரிஞ்சு அப்படியே தெறிக்கும்ல, அந்த மாதிரி ஓசை அப்படியே காத்தோட மோத விட்டு தெறிக்க விடக்கூடியவங்க. அவங்க நல்லா அடிநாக்க மடித்து ஒரு ஒலி எழுப்புனாங்கன்னா காட்டுக்கே ஒரு ஒலியிலே ஒரு வேலி கட்டிடுவாங்க. அந்த அவங்களோட இருப்பிடமான குடிமனூரை நோக்கி தெற்கு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு தேக்கனோட தலைமையிலான குழு. அடர்ந்த இருட்டுக்குள்ள மழை கொட்டுது. பாரி மெதுவாக நடந்தான். அவனுக்கு நிறையவே நேரம் இருக்குது. இப்போ கீதானியும் அளவனும் கடந்த 2 நாளாக ஓடின ஓட்டம் பாரிக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, எதிரிகளோட தாக்குதலில் கடுமையான காயங்கள் வேறு இருக்குது. தொண்டை கசப்புக்கு வேட்டூர் பழையன் வந்து மாற்று கொடுத்துட்டான். அதனால் இப்போ அவங்களால கொஞ்சம் இயல்பாக இருக்க முடியுது. இல்லைன்னா இந்நேரத்துக்கு வந்து குரல் நாளங்கள் அப்படியே பிச்சு போடுறதுக்கு கூட ஆயத்தமாக இருப்பாங்க. பாரி 2 பேரையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போனான். மற்ற வீரர்களெல்லாம் ஆவேசத்தோடு முன்னால் ஓடிக்கிட்டு இருக்காங்க. காட்டோடையில் பெருகிற நீர் பார்த்து அப்படியே இரவெல்லாம் கிடக்குறாங்க. இடியும் மின்னலும் பாறை முழுக்க அப்படியே விழுந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையோசை கேட்டு அப்படியே விலங்குகள் பம்மி போய் கிடக்குது. நீரோட விதவிதமான ஒலிகள் அப்படியே காடு நிறைஞ்சு கிடக்குது. விடிய போகிறப்ப, அதாவது ஒளிக்கிட்டு மெல்ல பரவ ஆரம்பித்தப்ப எந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னா ஒரு ஊற்று. அதுக்கு பேர் வந்து நாய்வாய் ஊற்று. மழை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் நின்றுச்சு. உடம்புல அப்படியே பொழிஞ்சு கிடந்த தண்ணியை உதிர்த்து பறவைகள் சிறகசைக்க ஆரம்பிச்சிருச்சு. காரமலையோட அடிவாரத்துக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருந்துச்சு. கிழக்கு திசையோட வெளிச்சம் வந்து காரமலையோட மேலேருந்து அப்படியே வெளியே ஆரம்பிச்சுது. பாரியோட கண்களுக்கு ஒரு தூர் அகன்ற ஒரு உடை மரம் வந்து கண்ணுக்கு பட்டுச்சு. அதை பார்த்தது அப்படின்னு நின்றுட்டான். உடை முற்களை நல்லா கை நிறைய ஒடிச்சிட்டு வாங்க அப்படின்னா. இந்த வீரர்கள் எல்லாரும் முள் ஒடிக்க போயிட்டாங்க. முள் ஒடிச்சு என்ன செய்ய போகிறான் பாரி அப்படின்னு வீரர்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே தான் போனாங்க. அதே எண்ணம் தான் அளவனுக்கும் கீதானிக்கும் இருந்துச்சு. வீரர்கள் வந்து இப்போ ரொம்ப கவனமாக ஒவ்வொரு முள்ளாக உடைக்க ஆரம்பித்தாங்க. பாரி வந்து அளவனை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அளவனோட கவனம் வந்து பாரிக்கிட்டே இல்லை. அவங்க அந்த முள் உடைக்கிறாங்கல்ல, அந்த உடை மரத்தில் தான் இருந்துச்சு. கீதானி வந்து பாரி உன்னைய பார்க்குறான் அப்படின்னு காலில் இப்படி தட்டினதுக்கப்புறம் தான் கவனிக்கிறான். சிறுத்து கிடக்கிற உடைமர புதருக்குள்ளே கொம்பேரி மூக்கை இருந்துச்சுன்னா உன்னால் பிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டான் பாரி. முடியும் அப்படின்னு அளவன். பிடிச்சிட்டு வா பாப்போம். அளவன் கீதானியை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டான். ஒரு களினா கம்பு, ஒரு களி ஒன்று எடுத்துக்கிட்டு புதரோட ஒரு பக்கத்தை அப்படியே அசைக்க சொல்லி அப்படியே மறுபக்கத்தில் நின்று கவனிக்கிறான். இந்த கொம்பேரி மூக்கன் பாம்பு வந்து கொப்புகளை விட்டு மறுகொப்புக்கு ரொம்ப ரொம்ப வேகமாக போயிடும். பிடிக்கிறது வந்து எளிதே கிடையாது. பார்த்த கணத்தில் அப்படியே கடந்து போயிடும். கீதானி போய் ஒவ்வொரு புதராக அசைச்சு பார்க்குறான், எதுலையாவது கொம்பேரி மூக்கன் இருக்கான்னு கூர்மையாக தேடுது. முள்ளொடிக்கிற வீரர்களுக்கோ பாம்பு பிடிக்கிற மாணவர்களுக்கோ எதுக்கு இந்த வேலையை செய்ய சொன்னோம் அப்படின்னு காரணம் புரியல. எதிரிகளோட வலிமையை பற்றி நேற்று இரவு பேசின பேச்சுக்கும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஒரு கையில் தேக்கனை அடித்து தூக்குற அந்த வீரர்களை இந்த சின்ன முள்ளையும் பாம்பையும் வச்சா தாக்கி வீழ்த்திட முடியும்? இது எல்லாமே மனசுக்குள்ளே ஓடுது வீரர்களுக்கும் அளவனுக்கும் கீதானிக்கும்.
பாறையில் உட்காந்த பாரி சொன்னான், முள் ஒடிக்கிறதுக்கு முன்னால் மூக்கனை பிடிச்சிட்டு வந்துடு அளவா அப்படின்னா. முள்ளொடிக்கிற வீரர்களுக்கு அப்போ தான் தோணுச்சு, ஐயோ இந்த சின்ன பையன் முதல்ல பாம்பை பிடிச்சிட்டானா நம்ம பின்தங்கிடுவோமே அப்படின்னு நினச்சி. மாணவர்களுக்கு என்ன தோணுச்சு, வீரர்கள்லாம் வந்து ரொம்ப திறமைசாலிங்க, அவங்களாம் ரொம்ப எளிதில் முள்ளொடிச்சிருவாங்க, அதுக்குள்ளே நம்ம மூக்கனை பிடிச்சிரும் அப்படின்னு இப்போ 2 பேருக்கும் கவனம். வேக வேகமாக வேலை நடக்குது. வீரர்கள் சட சட சடன்னு ஒடிக்க நினைக்கிறாங்க. ஏன்னா கவனமாக உடைக்கலைன்னா விரல்களை குத்தி கிழிச்சிக்கிட்டே இருக்கோம். அதுவும் இரவு முழுக்க வேற நனைஞ்சு போய் கிடக்குறாங்க, விரலெல்லாம் ஊறி போய் கிடக்கு. அதனால நகங்களோட முனையை வச்சே ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வீரர்கள் 2 பேரும் கை நிறைய ஒடிச்சிட்டு வந்து பாறையில் கொட்டுனாங்க. கொஞ்சம் சாஞ்சு உட்காந்த பாரி விரல்கள்லேயே கிளறி ரொம்ப நீளமாக இருக்கிற முள்கள், கொஞ்சம் குட்டையாக நீளம் இல்லாமல் இருக்கிற முள்களை ஒதுக்கிட்டு நடுத்தரமாக இருக்கிற அந்த அளவு இருக்கிற முள்களை மட்டும் அப்படியே தனியாக பிரித்து எடுத்தான். என்ன பண்ணுறான்னு யாருக்குமே புரியல. பிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அளவன்கிட்ட இருந்து குரல் கேட்டுருச்சு, கொம்பேரி மூக்கையும் கிடைக்கல, கொடி மூக்கையும் தான் கிடச்சிருக்கான், போதுமா இல்லை இன்னும் தேடவா அப்படின்னா. அதாவது கொம்பேரி மூக்கையும் பாம்பு அங்கே கிடைக்கல, இல்லை கொடி மூக்கையும் தான் கிடச்சிருக்கான், கொண்டு வா அதோட அளவை பார்ப்போம் அப்படின்னா பாரி. புதரை விலக்கி அவங்க வெளியில் வந்தப்போ அவங்க கொண்டு வந்த அந்த கொடிமூக்கனோட நீளத்தை பார்த்தே இந்த வீரர்கள் வந்து விக்கிச்சு போயிட்டாங்க. அளவன் வந்து அந்த பாம்போட கழுத்தை பிடிச்சிருக்கான், கீதாணி வந்து அதோட நடுப்பகுதியை பிடிச்சிருக்கான், கை முழுக்க சுற்றி சுருண்டிருக்கு அந்த பாம்பு. அதோட நீளமே பார்க்கவே பயமாக இருந்துச்சு. கொம்பேரி மூக்கம் கிடைக்கலையே அப்படின்னு யோசித்த பாரி, பிடிபட்ட கொடிமூக்கோட கொண்டு வர சொன்னது எதுக்குன்னா அதோட நீளத்தை பார்க்குறதுக்கு. பாரி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வயசான பாம்பு அது, இது போது வா அப்படின்னா. 2 பேரும் பாறையை நோக்கி வந்தாங்க. தனக்கான ஆயுதத்தை இப்போ பாரி தயார் செய்ய ஆரம்பிக்கிறான். சரியாக அந்த சமயத்தில் காரமலையோட மேல் விளிம்பிலிருந்து எட்டி பார்க்குறான் கதிரவன். அதாவது காரமலையோட மேல் விளிம்புக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இவங்க. இப்போ பாரி தனக்கான ஆயுதத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.